வரப்போகுது. எதை செய்யணுமோ அதை செய்யணுங்கிறத முதல்ல முடிவு பண்ணுங்க. இதுதான் முக்கியம் இந்த பிசினஸ்ல. இதை செய்யலைன்னா இந்த பிசினஸ் நடக்காது. அடுத்து இப்ப நல்லா கவனிங்க, செல்ஃப் டிசிப்ளின் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நீங்க இருக்கீங்க, மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இது கொள்கை முடிவு. இந்த பிசினஸ்க்கு வரும்போதே ஒரு நபருக்கு இதைத்தான் நீங்க சொல்லி கொடுத்து முதல்ல என்டர் பண்ணணும். சார், இந்த பிசினஸ் உங்களோட பிசினஸ். இந்த பிசினஸ் வெறும் பொருள் வாங்குறதுக்காக மட்டும் நீங்க இங்க வரல. பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில பொருளாதார சுதந்திரத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வர்றீங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வரணும். நான் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த கம்பெனியோட பொருளை மட்டும்தான் நான் வாங்கி பயன்படுத்துறேன். அது மாதிரி நீங்களும் முதல்ல அதுக்கு முடிவெடுக்கணும். அப்பதான் இந்த பிசினஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்ப மாதம் ஒரு 1000 ரூபாய்க்காவது குறைந்தபட்சம் நான் என்னோட வீட்டுக்கு கண்டிப்பா மாதம் 1ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதிக்குள்ள ரீபர்ச்சேஸ் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் கம்பெனி கொடுக்குறாங்க. அந்த டேக்குள்ள வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா 10% ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கையில கொடுத்து அனுப்புறாங்க. கண்டிப்பா நம்ம அதுக்குள்ள மாசம் என்ன பண்ணணும்? ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிடணும். அதையும் முடிஞ்ச அளவுக்கு 2ஆம் தேதியே வாங்கிடலாம் அப்படிங்கிறத முதல்ல மைண்ட் செட் பண்ணணும். நமக்கு கீழே வரக்கூடிய 1000 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்குற மாதிரி மாதம் ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கக்கூடிய ஒரு 6 பேரை தனக்கு கீழே அறிமுகப்படுத்துறீங்கன்னு வச்சு, இதுதான் இந்த பிசினஸ்ல நீங்க செய்யற வேலை. யோசிச்சு பாருங்க, இவ்வளவுதான். இதுக்கு அடுத்து இவங்களை நீங்க ஃபாலோ பண்ணா போதும். இவங்க கூட போய் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா போதும். தானா வளர ஆரம்பிச்சு. இப்ப நான் என்ன பண்ணேன்? மாசம் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன். என்ன மாதிரி வாங்கக்கூடிய 6 குடும்பங்களை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு இந்த பிசினஸ் பத்தி உட்கார வச்சு தெளிவா சொல்லி கொடுக்குறேன். பொருளை பத்தி சொல்லி கொடுக்குறேன், மார்க்கெட்டிங் பிளானை பத்தி சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்க உங்களை மாதிரி 1000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய 6 குடும்பங்களை அறிமுகப்படுத்திட்டு மாசமான பண்றாங்களான்னு செக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, மானிட்டர் பண்ணுங்க. இதெல்லாம் முக்கியம் பிசினஸ். அது எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் மானிட்டர் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் அது செயல்பாடு கரெக்டா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஒரு கம்பெனியோடைய ஷேர் வாங்குறீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ பேங்கோட ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா செபி என்ன ரூல் போட்டுருக்கு தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கை பார்த்து என்ன லாபம் நஷ்டம்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியிட முடியாது. ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு நிறுவனங்களும் தன்னோட 3 மாதத்தினுடைய பிசினஸ் என்ன, லாபம்